ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். 2 மாஸ் இருக்குது, 2 டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஒன்று இட் இஸ் இந்த M1க்கும் M2க்கும் நடுவில் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் ஃப்ரேமோட அட்டாச் ஆகிருக்கு. ஒரு இன்புட் F of t ஃபோர்ஸ் இந்த M2க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் x2 of t, x1 of t எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் x2 of s by f of s. ஓகே, x2 அவுட்புட், f of sங்கிறது இன்புட். சரி, முதல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு சிஸ்டம் என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அதோடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த வேரியபிள் தேவையில்லைன்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ் இன்புட்டு, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவுட்புட்டுன்னு தெரியும் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு. ஆனால் இங்கே 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, x1 x2. ஆனால் நமக்கு எது தேவை? x2 தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? x1 எலிமினேட் பண்ணணும். x1 இருக்கக்கூடாது அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனில். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும், அப்புறம் அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதணும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதிட்டு எந்த வேரியபிள் தேவையில்லையோ அதை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டால் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ மாஸ் M2க்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் முதல்ல நம்ம எழுதலாம். என்ன வரும்? f of t is equal to m2 d square x2 by dt square plus b2 dx2 by dt plus k2 into x2 of t minus x1 of t. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேயா? அடுத்தது மாஸ் M1க்கு எழுதலாம். M1க்கு எழுதும்போது m1 d square x1 by dt square plus b1 dx1 by dt plus k1 x1 of t plus திரும்பியும் இங்கே k2 வரும். k2 ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. பட் இங்கே எழுதும்போது x1 of t minus x2 of t equal to 0. ஏன்னா ஃபோர்ஸ்ன்ற ஒரு இன்புட் இந்த M1க்கு கிடையாது. ஸோ 2 எக்ஸ்பிரஷன் ஆகிடுச்சா? ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும்? f of tங்கிறது f of s ஆகிடும். இது s ஸ்கொயர் m2 x2 of s plus s b2 x2 of s plus k2 into x2 of s minus x1 of s. இது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இந்த மாஸ் M1க்கு எழுதின டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் பார்ப்போம். என்ன வரும்? s ஸ்கொயர் m1 s x1 of s plus s b1 x1 of s plus k1 x1 of s plus k2 into x1 of s minus x2 of s is equal to 0. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்த ஸ்டெப்பு 2 வேரியபிள் இருக்குது. இங்கே x1 இருக்குது, x2 இருக்குது. குரூப் பண்ணலாம். x1 தனியாக, x2 தனியாக பிரிக்கலாம் இந்த 2 ஈக்குவேஷன்லேயும். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? f of s is equal to s square m2 plus s b2 plus k2 minus k2 x1 of s. சரியா? இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அடுத்தது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை இதே மாதிரி குரூப் பண்ணோன்னா என்ன வரும்? x1 of s into s square m1 plus s b1 plus k1 plus k2 minus k2 x2 of s is equal to 0. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் f of s இருக்குது, x2 of s இருக்குது, x1 of s இருக்குது. அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா x1 of s இருக்குது, x2 of s இருக்குது.
நமக்கு வந்து ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் x2 of s by f of s தான் தேவை. அப்போது இந்த இடத்துல f of s-ம் இருக்குது x2வும் இருக்குது, ஆனால் இந்த x1 இருக்குது, இது தேவையில்லை. கரெக்டாக இதை தான் நான் எலிமினேட் பண்ணணும்னு சொன்னேன். இதை எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து வெறும் x1ம் x2வும் தான் இருக்குது. ஸோ x1க்கு எக்ஸ்பிரஷன் இந்த இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். x1 of s equal to அப்படின்னு போட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் x2 கண்டுபிடிக்கலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். அதுதான் எலிமினேஷன்னு சொல்லுது. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த 6th ஈக்குவேஷன்லேருந்து x1 of s-க்கு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். x1 of s என்ன வரும்? x1 of s is equal to k2 divided by s square m1 plus s b1 plus k1 plus k2 into x2 of s இல்லையா? ஸோ இதுதான் வந்து 7th ஈக்குவேஷன். இது எதுலேருந்து வந்தது? இந்த 6th ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து இந்த 5th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். 7th ஈக்குவேஷனில் 7th ஈக்குவேஷனை 5th ஈக்குவேஷனில் போட்டோம்னா என்ன வரும்? f of s is equal to x2 of s இருக்கிறத அப்படியே எழுதணும். s square m2 plus s b2 plus k2. அதுக்கப்புறம் இங்கே தான் வருது வித்தியாசம் என்னென்னா k2 இன்ட்டு இப்போ x1க்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே போடணும். என்ன வரும்? k2 divided by s square m1 plus s b1 plus k1 plus k2 into x2 of s. சரியா? இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் பாருங்கள் x2 வந்து காமன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பு f of s is equal to x2 of s-ஐ காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? இதுலேருந்து x2 of s எடுத்துட்டோம்னா இது மட்டும்தான் இருக்கும். ஸோ s square m2 plus s b2 plus k2. அடுத்தது இங்கே மைனஸ் k2 square k2 into k2 k2 square s square m1 plus s b1 plus k1 plus k2. கரெக்டா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன், பார்க்கலாம். டினாமினேட்டர் s square m1 plus s b1 plus k1 plus k2 வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா s power 4 m1 m2 plus s cube m1 b2 plus s square m1 k2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா s cube m2 b1. அதுக்கப்புறம் s square b1 b2 s b1 k2. அதுக்கப்புறம் ப்ளஸ் k1 இன்ட்டு இது வரும்போது s square m2 k1 ப்ளஸ் s b2 k1 ப்ளஸ் k1 k2 ப்ளஸ் s square m2 k2 ப்ளஸ் s b2 k2 ப்ளஸ் k2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் k2 ஸ்கொயர். ஆச்சா? ஸோ இந்த ப்ளஸ் k2 ஸ்கொயரும் இந்த மைனஸ் k2 ஸ்கொயரும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போது அடுத்தது என்னென்னா s பவர் 4 டேர்ம் இருக்குது, s கியூப் டேர்ம் இருக்குது, s ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, s டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். f of s is equal to x2 of s into s பவர் 4க்கு m1 m2 எழுதியாச்சு. அப்புறம் s கியூப் டேர்ம் என்னெல்லாம் இருக்குது? m1 b2 இது இருக்குது, m1 b2 எழுதிட்டேன். அடுத்தது m2 b1 எழுதியிருக்கேன்னா அவ்வளோதான் s கியூப் டேர்ம். இதே மாதிரி s ஸ்கொயர் டேர்ம் பாருங்கள், இங்கே இருக்குது m1 k2, அடுத்தது b1 b2, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற m2 k1 ப்ளஸ் m2 k2. ரைட், முடிஞ்சுதா? அதே மாதிரி s டேர்ம் எழுதிட்டேன். ஃபைனலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் k1 ப்ளஸ் k1 k2 இருக்குது. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்துட்டோம். நமக்கு தேவை x2 of s by f of s இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? x2 of s by f of s ஈக்குவல் டு அப்படின்னு எழுதினோம்னா
இது வந்து நியூமரேட்டருக்கு போய்டும், இது ஃபுல்லாக டினாமினேட்டருக்கு போய்டும். கரெக்டாக? ஸோ என்ன வரும்? s square m1 plus sb1 plus k1 plus k2. இது வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா s power 4 m1 m2 plus s cube m1 b2 plus m2 b1 plus s square m1 k2 plus b1 b2 plus m2 k1 plus m2 k2 அப்புறம் s டேர்ம் இருக்கு இல்லையா, plus s into b1 k2 plus b2 k1 plus b2 k2 இதோட s டேர்ம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் k1 plus k1 into k2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா?